இந்த கவர்மெண்ட் இப்படி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நடக்குது. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. எப்போ? திமுக ஆட்சி காலத்தில். அப்போ அவங்களோட கோரிக்கை என்னவா இருந்துச்சுன்னா, தனியார் மயம் படுத்தாதீங்கன்னு இருந்துச்சு. ஆனால் தனியார் மயம் படுத்துறது உறுதியானதுக்கப்புறம் அட்லீஸ்ட் தனியார்லையாச்சு கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அதே சேலரியை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான அந்த போராட்டம் நடந்தது. திமுக அரசாங்கம் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு செவிசாய்க்கவே இல்லை. இன்னைக்கு தாவேகா அரசாங்கம், புதிய அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களோட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அரசாங்க சார்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவங்க நேரில் போய் சந்திச்சு, உங்களுக்கு என்னமா பிரச்சனை, ஓகே இதுதான் பிரச்சனையா, சரி ஓகே உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ஊதியத்தை சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்? போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்கணுமா இல்லையா? போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் அவங்க ஓகே இந்த கவர்மெண்ட்டை நம்ம என்ன சொன்னாலும் ஒரு 4-5 நாள் போராடினா கேட்பாங்க போல இருக்குது அப்படின்னு, ஓகே சம்பளம்லாம் எங்களுக்கு சேர்த்து கொடுத்தா பத்தாது, ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் வேலை தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நியாயம் இது? ஒரு கவர்மெண்ட்டு உங்களோட கோரிக்கையை இறங்கி வந்து காது கொடுத்து கேட்டதுக்கு நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக இது? இது மக்களை குறை சொல்லி மட்டும் குத்தம் இல்லை, இந்த அரசாங்கத்து மேலேயும் தப்பு இருக்குது. சும்மா யாரோ ஒருத்தர் 4 பேர் விமர்சனம் பண்ணோன்னே 4 நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்தோடனே உடனே பேக் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த கவர்மெண்ட்டையே ஒரு வீக்கான கவர்மெண்ட்டாக காட்டும். தாவேகா அரசாங்கம் பாஜக கிட்டேருந்து கற்றுக்கணும். இந்த 15 வருஷத்தில் பாஜகவை ஆட்டவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது உண்மையும் கூட. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுக்காததுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக அரசாங்கத்திலிருந்து ஒரு சின்ன துண்டை கூட கிள்ளி போட முடியுமா அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு அரசாங்கமாக, தாவேகா அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அப்படித்தான் செயல்படணும். நீங்கள் ஒரு ஸ்டேட்டு, ஒரு அத்தாரிட்டி, ஏங்க நீங்கள் ஒரு தப்பே பண்ணிடுங்க, அது உண்மையாகவே ஒரு தப்பாகவே இருக்கட்டும், சுட்டி காட்டுறாங்களா? பொறுமையாக சுட்டி காட்டுட்டோம். அவங்க சுட்டி காட்டிட்டாங்க அப்படிங்கிறத அடுத்த செகண்டே நீங்கள் அதை சரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்டேட்டு, உங்களோட அத்தாரிட்டியை நீங்கள் முன்னிறுத்தி ஒரு வாரம் 10 நாள் கழித்து சைலண்ட்டாக சரி பண்ணிட்டு போங்க. அப்போ உங்கள் கவர்மெண்ட் வீக்காக தெரியாதுல்ல. எது கேட்டாலும் ஓகேப்பா ஓகே அப்படின்னு சொல்லவும் தானே இன்றைக்கி இந்த போராட்டம் இங்கே வந்து நிற்கிது. தாவேகா அரசாங்கத்தில் இருக்கவங்களாம் புதிய ஆட்கள். அரசாங்கத்தை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறதையும், அரசியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வரும் காலங்களில் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு இது போன்ற தவறுகள்லாம் செய்யாமல் தவிர்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.